வாங்க ரோட் சைட்லாம் கிடைக்கிற மசாலா பூரி வீட்லயே எப்படி ஹெல்த்தியா டேஸ்டியா பண்றதுன்ட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு மிக்ஸி ஜார்ல 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 3 தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி வந்துட்டு மல்லித்தலை வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்சோன்னே இந்த மசாலா வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கலக்கு வந்து கலக்கி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நான் வந்து பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் வந்து ஊற வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். அந்த பட்டாணியை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்மளோட பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் புளிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலாவை நீங்கள் வந்துட்டு பானிபூரிக்கு மட்டும் இல்லை, பழையதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு காஸ்கோல வாங்கின பானிபூரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பானிபூரியெல்லாம் வந்துட்டு ஒரு பவுலில் வந்து நுறுக்கி போட்டுக்கலாம். நுறுக்கி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பட்டாணி மசாலாவை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துடலாம். மேலே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பானிபூரி வந்து மேலே வந்து நுறுக்கி போட்டுக்கலாம். நுறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், வெள்ளரிக்காய், கொஞ்சம் தக்காளி, கேரட்டு, கொஞ்சம் மல்லித்தலை இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி அதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த பானிபூரி அவாய்ட் பண்ணிவிட்டு பட்டாணி மேலே இதெல்லாம் கூட போட்டு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.